மற்றும் தொடக்கப் பள்ளிகள் சங்கத்தினுடைய சார்பில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். முதல் கோரிக்கை நீண்ட ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 31/5/2022 வரையிலையும் மட்டுமே பள்ளிக்கான தொடர் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு எங்களுடைய கோப்புகள் ஃபைல் அங்கே கொடுத்துருந்தாலும் அது டிடிசிபி அப்ரூவல் வேணுங்கிற ஒரு காரணத்துக்காக நிலுவையில் வச்சுருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய பள்ளிகளாக 2011க்கு முன்னாடி கட்டினதுனால இப்போ கேட்கக்கூடிய அரசாங்கத்துடைய புதிய விதிகள் எங்களுக்கு பொருந்தாது. 2015க்கு பிறகு தான் அந்த புதிய விதிகள் கொடுக்குறாங்க. இந்த விதிகள் எங்களுக்கு பொருந்தாதுங்கிறதுனால மெட்ரிகுலேஷன் போல் எங்களை நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. எங்களுக்கு என்ன எண்ணிக்கை இருக்கிறோ அதன் அடிப்படையில் 4 வகை சான்று மட்டுமே, ஸ்டெபிலிட்டி, டி லைசன்ஸ், ஃபயர் என்ஓசி, சானிட்டரி, இந்த 4 வகை சான்றின் அடிப்படையிலேயே 2026 வரலையும் இருக்கக்கூடிய அத்தனை ஃபைல்களுக்கும் தொடர் அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஆர்டியில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் முன்கூட்டியே சேர்த்துடுறாங்க. அந்தந்த ஆண்டு அதற்கு உரிய தொகையை கொடுக்காமல் 2 ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்குது. இதனால் பல பள்ளிக்கூடங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி இருக்குது. பள்ளிக்கூடத்தை பராமரிக்கிறதுலையும் பணியாளர்கள் ஆசிரியர்கள் சம்பளம் போடுவதிலையும் அவர்களுக்கு நிறைய நிதி நெருக்கடி இருக்குது. இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு 2022, 23, 24 ஆண்டிற்கான கட்டாய இலவச கல்வியுடைய மாணவர் சேர்க்கைக்கான அந்த தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும், இந்த மாதத்திலே வழங்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து மாநில அளவில் தனியார் பள்ளிகளுடைய சங்கங்களின் கூட்ட அமைப்பு ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. அது ஃபெப்சாங்கிற அமைப்பில் மாநில தலைவர் ஆறுமுகம் சாருடைய தலைமையில் இயங்கிட்டு வருது. ஆண்டுதோறும் மாநில மாநாடு நடத்தணும். போன ஆண்டு கடலூரில் நடத்தணும். இந்த ஆண்டு மாநாட்டை தஞ்சாவூரில் வருகிற பிப்ரவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்துவதாக தீர்மானிச்சிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா SS பழனிமாணிக்கம் அவர்களையும் அழைப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இதன் மூலம் எங்களுடைய கோரிக்கைகளை மாநில அரசுக்கு கொண்டு செல்வதற்கு இந்த மாநாட்டை வாய்ப்பாக கருதுகிறோம். இந்த மாநாட்டில் 1200 தாளர்கள் பங்கேற்க உள்ளார்கள். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் சார்பில் 85 பள்ளிகள் இதில் பங்கேற்க உள்ளது. இந்த மாநாடு 25 காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். நன்றி, வணக்கம். தஞ்சை மாவட்ட தனியார் பள்ளி சங்கங்களின் தொடக்கப்பள்ளி சங்கத்தினுடைய தலைவர் சித்தார்த்தன் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக இந்த கோரிக்கையை இந்த ஊடகத்துக்கு அளிக்கிறேன்.